நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா, ஏண்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. எதுக்கு வர்ற? எதுக்கு வர்ற? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. டேய், மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துல டேய் உனக்கு சொல்றேன். ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத, 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பாத்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழிச்சிட்டா. பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும். இது என்ன பண்ணிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இருங்க வாரு, இவங்கெல்லாம் மழையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். அது எந்த ஊர் பேரு? ஒரு ஊர்ல வந்து கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும், இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும். டேய், இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா. என்னது இது? திருச்சி என்றால் மலைக்கோட்டை. வைத்தியக்கார பயில மருதமலை, அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது. இப்ப என்ன பண்றான்? ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி, உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி, மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்றான். இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம். காமராஜர் படிக்க வச்சாரு, சீமா பனையேற சொல்றாருன்னு. ஏன்னா எங்க ஆத்தாளப்பேன் பனையேறிதான் என்னைய படிக்க வச்சான். பனையேறுது என் பண்பாட்டோட ஒன்று. அறிவியல் சயின்ஸ் எல்லாம் பேசுறியடா. இங்க பாடுறா, ஒரு பனை மரம், இத பார்த்தவன ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது. இத கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாளை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும், பால் வரும். இந்த பால் கல்லாகும். இந்த கல்லை இதை அப்படியே சுண்ணாம்பு தேய்ச்சா பதநீர் ஆகும். இந்த பதநீரை காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா? யாராவது சொல்றான்? டேய், சயின்டிஸ்டா இல்லையாடா? இதுக்கு எத்தனை 100 ஆண்டுகளடா நம்ம முன்னோன்னு செலவு பண்ணிருப்பான். இவன் வந்து நம்மளை கேவலப்படுத்துறான்டா. பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு, பசும்பால், அது பணம்பால். இவன் டாஸ்மார்க்கில் விற்கிறது நஞ்சு, விஷம். விஷத்தை விற்கிற முதலாளி பணம்பால் தென்னம்பாலை நஞ்சென்று சொல்கிறார். இதை நம்பிய தமிழ் சமூகம் கேவலம் ஒன்னா வெளியேற்றி வந்தவன் உழைப்பிலிருந்து உன்னை வெளியேற்றான்.